சத்தியமாக கூட மாட்டேன், ஒழுங்காக கூட மாட்டேன். இதெல்லாம் பண்ணிடுறாங்க. என்னை திட்டமிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத, தமிழர் விரோத, தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை தடுத்த சக்தி எது? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை உடன் வைத்துக்கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபெற முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவு தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்ன போதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பெயரளவுக்கு ஒன்று மற்றும் 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயர்களே தெருக்களை வைப்பது. ஆக ஒரு சமூக நீதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரிசாவில், பீகாரில் இது போன்று பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் ஏன் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும், ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட, பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் வாக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பண வைத்து உண்ணாவிரதங்கள். தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டுக்கான அந்த உரிமை சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. அதுபோன்று ஓபிஎஸ் காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை டிஎன்பிசியினூடாக எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை.
திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிட வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கின்ற இந்த துளி இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு பேசிய தலைவர்களான அண்ணன் திருமாவளவன், சிபிஎம்னுடைய தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம்னுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம்னுடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும், ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர்களான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து, இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகின்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களோடு கலந்து பேசி, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி, நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற, இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேசி, நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலைப்படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமை குழுவாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் என்னை நேர்காணல் காணுவதற்கு வருகை தந்த போது, நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தியை போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்று என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் நீங்கள் இழுக்கு ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுகிறீர்கள். அப்படி இல்லை, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல். எனது அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார், விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி, அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் சென்று நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில், ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி
அதற்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் போது 10ஓடு அத்தோடு இது ஒன்று என்பது போல என்னை ஒப்பிட்டு சமூக குறிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம் நீதி அதெல்லாம் எதுவும் அவங்கக்கிட்டலாம் இருக்காது. ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் யாராருக்காக இயங்குறாங்க யாராருக்காக பேசுகிறாங்க என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதனால் தயவு செய்து என்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உங்களை அழைத்து சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போங்க. என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கு. அதனால் நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்போ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்கின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு விடுதலை சிறுத்தைகளோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடப்படக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழீழ தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன். புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு திறந்த முதலமைச்சரிடையே நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியல் இருந்த கூட விலகி, நான் என் கட்சி இல்லை, நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியல் இருந்து கூட விலகி நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் கொண்டு பொது வாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன். ஆனால் தயவு செய்து இளைய புதிய வருகையாக வந்திருக்கிற நான் பார்த்து பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கூட சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் வந்து என்னுடைய கடந்த கால வாழ்வு வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு இதை குறித்து கிஞ்சித்தும் ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலேருந்து அங்கே போயிடுவார், அங்கிலேருந்து எங்கே போயிடுவார், உடனே சசிகலா தலைமையில் கூட்டத்தில் இடம் பெற்றுவார். இப்படிலாம் போட்டு எங்களுடைய இந்த போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒருவனை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் இதன் மூலம் இருகரம் கூப்பி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்லாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்க வந்து வருகை தந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அதனால தயவு செய்து நாங்கள் சொல்கிற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்கள் வெளியிட்டு உதவணும். எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில மீடியாக்கள் அந்த டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு எங்கள் மீது ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
சார் இரண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய இந்த நகர்வு எங்க, ஏன்னா நாம் தமிழர் அந்த சைட்லயும் போக முடியாது, அடுத்த கட்டமா அப்ப தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புகளை சேர்த்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சொன்னா 25க்கு மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் என்னை சந்திப்பதற்கு வருகிறது வந்து அறையில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவை அறிவிப்போம். திமுகவினுடைய பெரிய பேச்சுவார்த்தைக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக உங்களுக்கு சுதந்திரம் இல்ல. பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் போன உடனே வந்து வரவேற்று உள்ள கூட்டு போய் பிஸ்கட்டு, காஃபி, வடை எல்லாம் கொடுப்பாங்க, மரியாதையோடு நடத்துவாங்க. போகும்போது கார் வரைக்கும் வந்து வழி அடிச்சு அனுப்புவாங்க. அதெல்லாம் அது சுயமரியாதை இயக்கம். நான் ஒரு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வளர்ந்து வந்தவன் தான். அதனால அதெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. அது எதுல சொல்றாருன்னா, இந்த 10 அம்ச கோரிக்கையை கொடுத்து இது ஒரு டிமாண்டாக இதை நிறைவேற்ற எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்ன போது, எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை, புதிய ஒரு செயல் திட்டத்தை வேல்முருகன் கொடுப்பதில் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க சார்? திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு அந்நிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களா யாரும் உங்களை இல்ல, அது வந்து திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளிச்சேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதில் எல்லாம் நாங்கள் ஒரு 10 கொடுத்தீங்க வேல்முருகன், நாங்கள் ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல. அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்களாம் டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு அப்படின்ற அந்த தோணி இருக்குல்ல, அதைத்தான் நான் பெரிய மனப்பான்மை. கம்யூனிஸ்டுகளும் அப்படி நடத்தப்படுறாங்க. என்ன பிரச்சனை? 10.5% திமுக ஆட்சிக்கு வந்த டே 1 என்னுடைய சட்டமன்ற குறிப்புகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை நண்பர்கள். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்திய பிறகுதான், நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஜி கே மணி போன்றவர்கள் வலியுறுத்திய பிறகுதான் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணையம் இதுவரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர, உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த டேட்டாஸ், இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டார்? ஏன் இந்த 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன்வரவில்லை? எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டமாக அது இருக்கிறது. அதனால் தரவுகள் அடிப்படையில் ஏற்றி கொண்டு வாருங்கள், உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்னபோது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை? அப்ப ஏன் வரல நான் கேள்வி கேட்ட போதுதான் அவர் எழுந்து சொன்னார், நாங்க இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு போய் சொன்ன போதும் அவையில அவர் வந்து என்ன சொன்னாரு, நாங்க வந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்றோம் அப்படின்னாரு. ஆனா மேற்கொள்ளல. சரி, 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னி இருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்ப அதை வழங்க முன் வராதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு தான் நீங்க வந்து மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்போ வந்து நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய, கருணாநிதி அவருடைய கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க.
இதே போன்ற அதிகாரம் சமூக நீதி பேசுற திமுக கிட்ட சமூக நீதி இல்லைன்னு சொல்றீங்களா சார்? சமூக நீதி பத்தி வெறும் பேச்சுக்கு தான் பேசுறாங்க. மத்தியில பாஜக என்ன செய்யுதோ அதை வந்து மாநிலத்துல திமுக செய்யுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா அது வந்து ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்போ இங்க இத்தனை பேர் பத்திரிகையாளர் கூட நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல் வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ஏடிஜிபி, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்க இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் ஐஜி எடுங்க, எஸ்பி எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை டிஜிபியிலிருந்து எடுத்து கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி வழி சிறுபான்மையாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்போ இதில் எங்கே இருக்குது சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்குறேன். இதைத்தான் அவருக்கு டிமாண்டாக கொடுக்குறேன். அப்போ நீலாம் யார் எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? டிமாண்ட் வச்சுலாம் எங்ககிட்ட நீங்கள் கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்கள் எங்களை கையாளுறீங்க. அதனால் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறோம். வெளியேற்றதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க சார்? நான் சொல்றேன், கொள்கை தாங்க காரணம். நான் கொள்கை நான் பேசும்போது அரசு அதிகாரிகள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் வேல்முருகன் திமுக அரசு குடைச்சலாக இருப்பார் அப்படின்னு ஒரு போட்டு சொல்லியிருந்தேன். ஆமா, நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஹெக்டர், நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்க வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் தோடாஸ் மக்களுக்கும் சொந்தமான 17 ஜென்ம பூமி என்று சொல்வார்கள். அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 5 முறை பேசினேன். அது மகாவீர் ஜெயின் ஒருத்தவன் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு தான் பெயருக்கு பட்டா மாற்றி அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களில் வங்கியில் வச்சு பல ஆயிரம் கோடி மோசடி செஞ்சிருக்கான். அதை மீட்டு அந்த நிலங்களை அங்கே இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கும் இலங்கையில் பண்டாரநாயக்கா ஸ்ரீராமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே கொண்டு வந்து நீலகிரியில் வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் 1 சென்ட் நிலம் கிடையாது. இன்னைக்கு தோட்ட எஸ்டேட்லாம் மூட்டான், பசியும் பட்டினியுமா வாடி கிடக்கிறாங்க. அவர்கள் என்னுடைய தொப்புள் கொடி ரத்த உறவு. ஈழத்தில் தான் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவிச்சாங்க. தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு உறிஞ்சி அட்டை போல் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி திரும்ப அவர்கள் கொண்டு வந்து இங்கே கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கிடையாது. ஆனால் இங்கே மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில் மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீகுடி ஆதி தமிழர்களுடைய நிலத்தை தன் சொந்த பெயருக்கு பட்டா மாற்றியிருக்கிறான். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்திச்சு கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்திச்சு கடிதம் கொடுத்தேன். ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் என்ன வணிகம் தமிழர்கள் கையில் இருக்கு? ஒண்ணு சொல்லுங்க. இரும்பு வணிகம் நம்ம கையில் இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில் இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில் இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில் இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில் இருக்கா? என்ன இருக்கு? நீங்க ஒளிப்படம் பதிவு செய்யறீங்களா? கருவிகள் இதெல்லாம் விற்கிறது வாங்குறது ஹோல்சேல் யாரு? தமிழ்நாட்டில் இங்கே சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறிபோயிட்டு இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் எதுக்கு நீங்க டாட்டாவுக்காக என்னுடைய பூர்வீகுடி மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கரை அவங்களை கொண்டு போய் அகதியா பல கிராமங்களுக்கு தூக்கி எரிஞ்சு எதுக்கு தாரை வாக்குறீங்க? இந்திய அரசுக்கு சொந்தமாக விமானம் இருக்கா? அப்ப இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று அந்த போராட்ட காலத்தில் பங்கெடுத்துக் கொண்டேன். அன்னையிலிருந்து ஒரு மந்திரி, அங்கு திமுக அமைச்சர்கள் இருக்கிற மந்திரி அங்க பல 100 ஏக்கர்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்ப அது வேல்முருகன் இதுல குடைச்சலா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் என்னை பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. NLCல நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துறேன். வாழராயபுரம் உள்ளிட்ட தென்குச்சி, வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்களில் 12 காலமாக வாழ்கிற எங்களுடைய மக்களை அடியோட பிடுங்கி தூக்கி எறிகிறீங்க. அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே தடுத்து நிறுத்தினான். அது உங்களுக்கு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? NLCனுடைய ஒரு ஆண்டுக்கு கொடுக்குற 100 கோடி ரூபாய் CSR நிதியை அப்படியே அபகரித்துக் கொள்கின்ற ஆளும் வர்க்கம். அதை நான் தட்டி கேட்டேன்.
அதுக்காக கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குழு மாவட்ட பொதுக்குழு பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய படைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் தேர்தலே நிக்கல, ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க, இல்லை வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளா தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக, ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்க தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் வந்து 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாளில். இதை வச்சு உங்க திமுக பழி வாங்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக பழி வாங்குது. திமுக என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தில் லட்ச தொண்டர்கள் என் மீது அன்போ மாறாத பற்றும் நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர் சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஈல்டாயிருக்கு, அடிபணிந்திருக்கு. அப்ப திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுதான் இதை செயல்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? அது சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க. முதலமைச்சர் கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான அதிகாரிகள் இருக்கிறாங்க. வெளிப்படையா சொல்லலாம் சார். அது உங்களுக்கு கால நேரம் வரும்போது பல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. திமுக அங்க வகிக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வருத்தம் தெரிவித்து அவங்க வெளியே வந்தா மீண்டும் மக்கள் நிலை கூட்டணியா? இல்ல, அது அவங்க நான் வெளியேறிட்டேன்னு உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். அவர்கள் அப்படி வெளியேறி விட்டார்கள் என்று அறிவித்தால் அப்படி அவங்க வெளியேற மாதிரி எனக்கு தெரியல. காரணம், அவர்கள் அனைவருமே நான் தான் சொல்றேன், இப்போ உங்களை சந்திக்க உட்கார முன்னாடி அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர்கள், தலைவர்கள், அண்ணா நம்ம ஒரு மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம், நீங்க கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போகணும், குரலற்ற மக்களின் குரலா நீங்க ஒழிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து உங்களுக்கே தெரியும். நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் திருமாவளவன் என் மீது வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு நட்பின் காரணமாக வந்து பல முறை என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதனால பல என் மீது மாறாத பற்றுள்ள பல திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் கூட இந்த நிமிடம் வரையிலும் கூட என்னை தொடர்பு கொண்டு கொஞ்சம் பொறுத்தருங்க அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா எனக்கு என்ன சொன்னேன், சரி சீட்டு தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்கு, காங்கிரஸுக்கு கூட்ட கொடுத்துறீங்க, தேமுதிகவுக்கு கூடுதலாக கொடுத்துறீங்க, கமல்ஹாசனுக்கு கொடுக்குறீங்க, சீட்டே வேண்டாங்க, இந்த 10 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுங்கன்றாங்க. இது நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும், இன்னும் 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் கரடியா நான் கத்தனை சட்டமன்றத்தில் செய்யலைங்க. மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது, இது ஒரு வெற்றி கூட்டணி என்று நானே சொல்லியிருக்கிறேன்ல. அப்படி இருந்த இல்லை நேற்று வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த போது வேல்முருகன் கொடுத்து இந்த கோரிக்கைகளை திமுக அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு என்னை அழைத்து முதலமைச்சர் சொல்றதுல என்ன உங்களுக்கு? அப்ப யார் தடுக்கிறா? எது உங்களை தடுக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அப்பதான் நான் சொல்றேன், இங்க சமூக நீதிக்கு எதிரான, இங்க பாரதிய ஜனதாவில் இறக்கிவிடப்பட்ட, இங்க RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட முன்னேறிய சமூக நீதிக்கு எதிரான ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுத்தி இருந்து கொண்டு முதலமைச்சரை இயக்குகிறது. அதனாலதான் முதலமைச்சருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் கேட்கறேங்க, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புல 150 அமைப்புகள் இருக்கு. ஐயா நெடுமாறன், குளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன், மணியரசன், எல்லா தலைவர்களும், தியாகு தோழர். நாங்களாம் என்ன சமூக விரோதிகளா? நாங்களாம் தீவிரவாதிகளா? நாங்க வந்து உங்களை சந்திச்சு பேசணும்னு சொல்றோம். தமிழ்நாட்டுடைய முக்கிய வாழ்வுரிமை பிரச்சனை குறித்து, ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து முதலமைச்சர்கிட்ட போய் நான் கடிதம் கொடுத்தேன், சந்திக்க நேரம் கொடுங்கன்னு. ஏன் எனக்கு சந்திக்க நேரம் கொடுக்கல? சரி கொடுக்கல. முத்துலட்சுமி அக்கா அவருடைய கணவர் இறந்துட்டாலும் உங்களுடைய சொந்த பட்டா இடத்துல வீரப்பனாருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்கறது அனுமதி கொடுக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணும்ன்றாங்க. பல முறை கேட்டுட்டேன், சந்திப்பு கிடையாது. சரி, இதுக்கு 2வது சந்திப்பு 10.5% நிறைவேற்றுவது குறித்து ராமதாஸ் அன்புமணியை தவிர்த்து ஏனைய வன்னியர் சமூகத்தினுடைய பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னை வந்து சந்திச்சு எங்களை முதலமைச்சர்கிட்ட கூட்டு போங்க, நாங்க முதலமைச்சரை சந்திக்கணும்னாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல பல முறை முதலமைச்சர்கிட்ட அவர்களை சந்திப்ப நேரம் கேட்டேன், தரல. சரி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு என் தலைமையில் ஒன்று இயங்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டு காலம் கோபேக் மோடின்னு சொல்வதிலிருந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக மிகப்பெரிய போராட்டம், 1 லட்சம் பேர்